Hi students, இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கான்செப்ட் ஆஃப் பேலன்ஸ்ட் அண்ட் அன்பேலன்ஸ்டு லோட். ஓகே, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஓகே, வாட் இஸ் பேலன்ஸ்ட் லோட்னா என்ன, அன்பேலன்ஸ்ட் லோட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் பேலன்ஸ்ட் லோட்னா என்ன, த்ரீ ஃபேஸ் சிஸ்டத்தில் ஒவ்வொரு ஃபேஸில் உள்ள இம்பிடன்ஸோட வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கணும். அட் த சேம் டைம் அந்த ஒவ்வொரு ஃபேஸுக்கும் இடையில உள்ள இம்பிடன்ஸோட ஆங்கிளும் என்னவாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். அப்படி ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த லோடுக்கு பேர் என்னது, பேலன்ஸ்டு லோடு. ஓகே, அன்பேலன்ஸ்டு லோட்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஃபேஸுக்கும் இடையில உள்ள அந்த லோடு இம்பிடன்ஸோட வேல்யூவானது என்னது அன்ஈக்குவலாக இருந்துச்சு. அதே அட் த சேம் டைம் அந்த ஃபேஸ்க்கு அக்ராஸ் உள்ள இம்பிடன்ஸோட ஆங்கிளும் வந்து என்னவாக இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த லோடுக்கு பேர் என்னது, அன்பேலன்ஸ்டு வந்து லோடு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 4 வந்து அன்பேலன்ஸ்டு டெல்டா கனெக்டட் வந்து லோடு. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு அன்பேலன்ஸ்டு வந்து லோடை வந்து நான் எடுத்துக்கிறேன். அது என்ன கனெக்ஷன்ஸில் இருக்குது, டெல்டா கனெக்ஷன்ஸில் இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, so this is the another connection diagram for unbalanced delta connected and load. Okay, so இது வந்து இருக்கு, இங்க ஒன்று இருக்கு Z1 Z2 Z3. so மூணு என்னது impedances value இருக்கு, மூணு phase அக்ராஸா. so first phase என்னது R phase, இது Y phase, இது வந்து என்னது B phase. ஓகேவா, so இது Z1 at an angle of வந்து pi 1, இது Z2 at an angle of வந்து pi 2, இது Z3 at an angle of வந்து pi 3. okay, so first என்ன பண்ண போறோம் அப்படின்னா unbalanced delta connected and load. ஸோ இந்த அன்பேலன்ஸ்டு லோடுக்கு ஒரு பேலன்ஸ்டு த்ரீ ஃபேஸ் சப்ளை கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகேவா, ஸோ இந்த சிஸ்டம் வந்து அன்பேலன்ஸ்டு சிஸ்டமாக இருக்குது. இந்த அன்பேலன்ஸ் சிஸ்டத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு பேலன்ஸ்டு த்ரீ ஃபேஸ் சப்ளை RYB அப்படின்ற ஒரு ஃபேஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். அப்படி கொடுக்குறப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த அன்பேலன்ஸ்டு லோடை இந்த பேலன்ஸ்டு த்ரீ ஃபேஸ் சப்ளை வந்து என்ன பண்ணிடும்னா நியூட்ரலைஸ்டு பண்ணிடும். ஓகேவா, ஸோ என்ன பண்ணாங்க, இதனால் லோடுக்கு எந்த பாதிப்புமே இருக்காது. ஸோ என்னோட சப்ளை வோல்டேஜ் ஆனது லோடை பொறுத்து என்ன ஆகாது, மாறாது. ஸோ என்னோட சப்ளை வோல்டேஜ் பேலன்ஸ்டாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அது வந்து என்ன வரும், அந்த சிஸ்டம் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபார் டெல்டா கனெக்ஷன் இந்த லைன் வோல்டேஜ் அண்ட் ஃபேஸ் வோல்டேஜ் வந்து என்னவாக இருக்கும், சமமாக இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், வோல்டேஜ் VRY அப்படின்னு அர்த்தம். ஆர் ஃபேஸ்க்கும் ஒய் ஃபேஸ்க்கும் இடைப்பட்ட வோல்டேஜ்க்கு பேர் என்னது, VRY. ஓகே, இந்த VRYன்ற ஃபேஸ் வோல்டேஜை நான் என்ன பண்ணிக்கிறேன், ரெஃபரன்ஸ் ஃபேஸாராக எடுத்துக்கொண்டு ஃபேஸ் சீக்வன்ஸ் RYBயாக இருக்கும்போது இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபேஸ் சீக்வன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஆர் ஃபேஸ் வந்து எக்ஸைட் ஆகுது, அடுத்து ஒய் ஃபேஸ், அதுக்கடுத்து என்னது பி ஃபேஸ். இப்படி நான் என்ன பண்ணுறேன், எக்ஸைட் ஆகிற மாதிரி ஒரு ஃபேஸ் சீக்வன்ஸை நான் எடுத்துக்கிறேன். RYB இருந்தால் VRY is equal to V at an angle of வந்து 0 degree volt and VYB is equal to V at an angle of வந்து minus 120 degree. RYன்ற இது வந்து எனக்கு 0 டிகிரியில் வந்து எக்ஸைட் ஆகுது, YBன்ற ஃபேஸ் வந்து என்னவாகுது minus 120 டிகிரியில் வந்து எக்ஸைட் ஆகுது. ஏன்னா த்ரீ ஃபேஸ் சிஸ்டம், மூணு ஃபேஸ் சிஸ்டம் வந்துச்சு அப்படின்னா மூணு காயில் இருக்கும், ஒரே மாதிரியான மூணு காய்கள் எவ்வளோ டிகிரி ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் இருக்கும்ப்பா, ஃபஸ்ட்டு காயிலானது செகண்ட் காயிலை விட 120 டிகிரி ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் இருக்கும், செகண்ட் காயில் தேர்ட் காயிலை விட 120 டிகிரி ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் இருக்கும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு காயிலோட வந்து வோல்டேஜ் எக்ஸ்பிரஷன் இருக்குது, VRY is equal to V at an angle of வந்து 0 டிகிரி. ஸோ 0 டிகிரின்றது ஃபஸ்ட்டு ஃபேஸோடைய ஒரு ஃபேஸ் ஆங்கிள். அப்போ அந்த செகண்ட் காயிலை விட செகண்ட் காயில் வந்து ஃபஸ்ட்டு காயிலை விட 120 டிகிரி ஃபேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இருக்கும், பட் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்றனால நெகட்டிவ் சைன்ஸ் போடுறேன். ஓகே, ஸோ VYB is equal to V at an angle of வந்து minus 120 டிகிரி வந்து வோல்ட் அண்ட் VBR is equal to V at an angle of வந்து minus 240 டிகிரி வந்து வோல்ட். ஓகேவா, இப்போ ஃபேஸ் கரண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, IRY அப்படின்னு இருக்கு, I is equal to என்ன ஃபார்முலா, V by Z. ஓகே, இப்போ RY என்ற ஃபேஸ்க்கு அக்ராஸ் உள்ள கரண்ட் நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா அது என்னது, I suffix RY. ஓகே, ரெண்டு ஃபேஸ் கடையில் உள்ள வோல்டேஜ் வந்து ஃபேஸ் கரண்ட். ஓகே, ஸோ IRY is equal to என்ன பண்ணுற ஃபார்முலா V by Z அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த RYன்ற ஃபேஸ்க்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் டிவைட் பை RYன்ற ஃபேஸ்க்கு அக்ராஸாக உள்ள இம்பிடன்ஸோட வேல்யூ. ஓகே, இப்போ RYன்ற ஃபேஸ்க்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் எக்ஸ்பிரஷன் அப்போ V at an angle of வந்து 0 டிகிரி. ஸோ அதை நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறேன். அண்ட் ZRY அப்படின்னு அர்த்தம், ஆர்க்கும் ஒய்க்கும் இடையில உள்ள இம்பிடன்ஸோட வேல்யூ எவ்வளோ, இப்போ அந்த இம்பிடன்ஸோட மேக்னிடியூட் இஸ் Z1 அண்ட் ஆங்கிள் இஸ் என்னது பை 1. ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் RYன்றது ஃபஸ்ட்டு ஃபேஸ், அந்த ஃபேஸ்க்கு அக்ராஸாக உள்ள இம்பிடன்ஸோட வேல்யூஸ் Z1, அந்த இம்பிடன்ஸ்க்கு அக்ராஸாக உள்ள ஆங்கிள் வேல்யூஸ் வந்து பை 1. ஸோ அங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ண அர்த்தம் V at an angle of வந்து 0 டிகிரி டிவைட் பை Z1 at an angle of வந்து பை 1 வந்து டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா IYBனா என்ன அப்படின்னா VYB டிவைட் பை ZYB அப்படின்னு அர்த்தம். ஸோ VYBனா என்ன அர்த்தம், ஒய் ஃபேஸ்க்கும் பி ஃபேஸ்க்கும் அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் டிவைட் பை ZYBனா என்ன அர்த்தம், ஒய் ஃபேஸ்க்கும் பி ஃபேஸ்க்கும் அக்ராஸ் உள்ள இம்பிடன்ஸோட வேல்யூ. ஓகே, இங்கே ஒய் ஃபேஸ்க்கும் பி ஃபேஸ்க்கும் அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் என்ன பார்த்துருக்கோம், V2 at an angle of minus வந்து 120 டிகிரி.
divided by Y phase-க்கும் B phase-க்கும் across உள்ள impedances என்னது Z2 second impedance அந்த second impedance-க்கு across உள்ள angle-ஓட value so Z2 at an angle of வந்து pi 2 அதே மாதிரி IBR னா என்னது B phase-க்கும் R phase-க்கும் across உள்ள current value அப்படின்னா என்ன V by Z அப்போ V phase-க்கும் R phase-க்கும் across உள்ள voltage divided by B phase-க்கும் R phase-க்கும் இடையில உள்ள impedance-ஓட value okay so V at an angle of minus 240 degree divided by Z2 at an angle of வந்து pi 3 degree okay so these are the phase currents IRY, IYB and IBR இப்போ நம்ம line current calculate பண்றது எப்படி பண்றோம் அப்படின்னா இப்போ இந்த லைன் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய இந்த ஆர்ன்ற லைன் வழியா லைன் கண்டக்டர் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய ஐஆர் ஐஒய் ஐபி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஐஆர் கண்டுபிடிக்கணும்னா ஐஆரில் என்னென்னலாம் கனெக்ட் ஆயிருக்கு ஆர் ஃபேஸும் ஒய் ஃபேஸும் கனெக்ட் ஆயிருக்கு அண்ட் பி ஃபேஸும் என்ன ஃபேஸ் கனெக்ட் ஆயிருக்கு ஆர் ஃபேஸும் கனெக்ட் ஆயிருக்கு ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் ஐஆர் ப்ளஸ் ஐபிஆர் இந்த ஐஆர் கரண்ட்டும் ப்ளஸ் ஐபிஆர் கரண்ட்டையும் கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும் ஐஆர்ஒய் கிடச்சிரும் ஓகே இப்போ நம்மளுக்கு தேவை என்ன பண்ணுறோம்னா ஆர் ஃபேஸ் வழியாக அந்த ஆர்ன்ற லைன் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் மட்டும்தான் தேவை ஸோ ஐ சஃபிக்ஸ் ஆர் ஈக்குவல் டு ஐஆர்ஒய் மைனஸ் ஐபிஆர் ஓகேவா அந்த ஆர் ஃபேஸ்க்கும் ஒய் ஃபேஸ்க்கும் இடையில உள்ள கரண்ட்ல இருந்து அண்ட் பி ஃபேஸ்க்கும் ஆர் ஃபேஸ்க்கும் இடையில உள்ள கரண்ட்டை நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலி we can get the answer for R phase கடையில் உள்ள current ஓகேவா ஸோ ஐஆர் ஈக்குவல் டு ஐஆர்ஒய் மைனஸ் வந்து ஐபிஆர் ஸோ இது வந்து சர்க்கியூட் டயக்ராம்லேருந்து தான் நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் கொண்டு வந்திருக்கோம் ஓகே அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் ஐஒய் கரண்ட் வேணும் அப்படின்னா ஒய்ன்ற லைன் கண்டக்டர் வழியாக என்னென்ன லைன்லாம் கனெக்ட் ஆகுதுப்பா ஒய்பி அண்ட் ஆர்ஒய் கனெக்ட் ஆகுது ஸோ என்ன பண்ணுறோம் ஐஒய் ஈக்குவல் டு ஐஒய்பி மைனஸ் என்னது ஐஆர்ஒய் ஓகே அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஐபி கரண்ட் எக்ஸ்பிரஷன் ஐபி என்ன இருக்குது இப்போ இந்த பீன்ற லைன் கண்டக்டர் இருக்கு இல்லையா அந்த பீன்ற லைன் கண்டக்டர் வழியாக என்னென்னலாம் கனெக்ட் ஆகுதுப்பா பி ஃபேஸும் ஆர் ஃபேஸும் கனெக்ட் ஆகுது மைனஸ் என்ன ஃபேஸும் ஒய் ஃபேஸும் பி ஃபேஸும் கனெக்ட் ஆகுது ஸோ என்ன பண்ணுறோம் ஐபி ஈக்குவல் டு ஐபிஆர் மைனஸ் ஐஒய்பி ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்லாம் எங்கேருந்து வந்தது சர்க்கியூட் டயக்ராம்லேருந்து ஸோ சர்க்கியூட் டயக்ராம்லேருந்து எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணணுன்றது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியணும் ஓகேவா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பேலன்ஸ்ட் லோட்னா என்ன அன்பேலன்ஸ்டு லோட்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரியணும் ஓகே வாட் இஸ் மீன் பை பேலன்ஸ்ட் லோட்னா என்ன அப்போ வந்து ஒரு ஃபேஸ் வழியாக உள்ள இம்பிடன்ஸோட வேல்யூவானது இன்னொரு ஃபேஸ்க்கு இடையில உள்ள இம்பிடன்ஸ் வேல்யூக்கும் ஈக்குவலாக இருக்குது இப்போ ஆர் ஃபேஸ்க்கும் ஒய் ஃபேஸ்க்கு அண்ட் பி ஃபேஸ் இந்த மூணு ஃபேஸ்க்கு அக்ராஸ் உள்ள இம்பிடன்ஸோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கணும் அட் த சேம் டைம் அந்த இம்பிடன்ஸோட ஆங்கிளும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் என்னது பேலன்ஸ்டு லோட் அன்பேலன்ஸ்ட் லோட்னா என்ன அப்படின்னா மூணு ஃபேஸ்க்கும் இடையில உள்ள இம்பிடன்ஸோட வேல்யூவானது அன்ஈக்குவலாக இருக்கும் அட் த சேம் டைம் அதுக்கு உள்ள இம்பிடன்ஸோட வேல்யூ இப்போ மேக்னிடியூட வேல்யூ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா என்னவா இருக்கும் அட் த சேம் டைம் ஆங்கிளோட வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டமுக்கு பேர் என்னது அன்பேலன்ஸ்டுனது லோட் சிஸ்டம் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸில் ஒரு அன்பேலன்ஸ்டு லோடை நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேவா அதோட சர்க்கியூட்டோட பர்ஃபார்மன்ஸை எப்படி அனலைஸ் பண்ணுறது இப்போ ஒரு லோடை வந்து அன்பேலன்ஸ்டாகவே வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது ஆப்ரேட் பண்ண முடியாது அப்படி ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா வாட் ஆர் த டேமேஜஸ் ஆர் அவைலபிள் நிறைய எலக்ட்ரிக்கல் டேமேஜஸ் இருக்குது ஓகேவா ஸோ அதை நம்ம in order to avoid this problems we are going to use it as another unbalanced delta connected and the load system ஓகேவா so this is the connection diagram for unbalanced and the delta connected and the system இந்த சிஸ்டத்தை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு பேலன்ஸ்டு சிஸ்டமாக கொண்டு வரணும் இப்போ ஒரு அன்பேலன்ஸ்டு லோட ஒரு பேலன்ஸ்டு லோடாக எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு 3 phase சப்ளை வந்து நான் என்ன பண்ண ஒரு பேலன்ஸ்டு 3 phase சப்ளை அதில் கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதனால என்ன பண்ணாது அந்த அன்பேலன்ஸ்டு லோடில் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸஸுமே இருக்காது ஏன் அப்படின்னா ஒரு சப்ளை வோல்டேஜ் ஆனது அந்த லோடை பொறுத்து டிபெண்ட் பண்ணி இருக்காது ஸோ டிபெண்ட் பண்ணாதப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்ம எதனால இன்சர்ட் பண்ணி அன்பேலன்ஸ்ட் லோடில் ஒரு 3 phase சப்ளை கொடுத்தேன் அப்படின்னா அந்த சர்க்கியூட்டோட பர்ஃபார்மன்ஸ் எதுவும் வந்து சேஞ்ச் ஆக நிறைய சான்சஸ் கிடையாது ஓகேவா உங்களுக்கு இன்னொன்று தெரியும் ஒரு டெல்டா கனெக்ஷன் சிஸ்டமாக இருந்துச்சு அப்படின்னா எது ரெண்டும் சேமாக இருக்கும்ப்பா ஒரு லைன் வோல்டேஜும் ஃபேஸ் ஒரு லைனுக்கு வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய வோல்டேஜும் ஃபேஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய வோல்டேஜும் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் அது எப்படி அப்படின்றத நம்ம இங்கே என்ன பண்ணும்போது டெரைவ் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரெண்டு ஃபேஸ்க்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் வேல்யூ டிஃப்ரெண்ட் இருக்கிறேன் ஸோ விஆர்ஒய் ஈக்குவல் டு வி அட் அன் ஆங்கிள் ஆஃப் வந்து 0D நல்லாவே உங்களுக்கு தெரியும் ஒரு 3 phase சிஸ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த 3 phase சிஸ்டமில் ஒரே மாதிரியான 3 காயில் இருக்கும் அந்த 3 காயிலுக்கும் இடையில என்ன பண்ணோம் 3 வைண்டிங்ஸ் இருக்கும் இப்போ ஒரு காயில் இருக்குது அப்படின்னா அதில் என்ன இருக்கும் 3 phase வந்துச்சு அப்படின்னா 3 ஆர்மேச்சர் வைண்டிங்ஸ் இருக்கும் ஒரு வைண்டிங் இடையில எத்தனை டெர்மினல்ஸ் இருக்கும் 2 டெர்மினல்ஸ் இப்போ 3 வைண்டிங் இடையில எத்தனை டெர்மினல்ஸ் இருக்கும் 6 டெர்மினல்ஸ் இருக்கும் ஓகேவா ஸோ அந்த ஒவ்வொரு வைண்டிங்க்கும் ஒரு வைண்டிங்க்கும் இன்னொரு வைண்டிங் இடையில என்ன டிஃப்ரென்ஸில் இருக்கும் 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்டில் இருக்கும் ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் 3 phase சிஸ்டம் அதே 2 phase சிஸ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு வைண்டிங் இன்னொரு வைண்டிங் இடையில 90 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இருக்கும்
ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம இங்கே என்ன எழுதுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஆர்ஒய்ன்ற ஃபேஸ்க்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் ஈக்குவல் டு வி அட் அன் ஆங்கிள் ஆஃப் 0 டிகிரி அப்படின்னு எழுதுறேன். ஓகேவாப்பா? செகண்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, விஒய்பி எக்ஸ்பிரஷன் இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸில் இருக்குது, இது செகண்ட் ஃபேஸ்க்கு வந்துருச்சு. இப்போ அப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸில் உள்ளது செகண்ட் ஃபேஸில் விட எப்படி இருக்கணும், 120 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இருக்கணும். ஓகேவா? ஸோ விஆர்ஒய் இஸ் ஈக்குவல் டு வி அட் அன் ஆங்கிள் ஆஃப் வந்து 0 டிகிரி வோல்ட். VYB is equal to V at an angle of minus 120 degree volt நான் சொல்கிறேன். உங்களுக்கு புரியுது இப்போ 0லேருந்து 120 டிகிரி ஏன் போகிறேன் அப்படின்னா, தட் இஸ் அ 3 phase சிஸ்டம். அதே அட் த சேம் டைம் நான் நெகட்டிவ் சைன்ஸ் கொடுக்குறேன் இல்லையா, V at an angle of minus 120 டிகிரி மைனஸ் 240 டிகிரி அப்படின்னு கொடுக்குறேன். ஏன் அந்த மைனஸ் வந்து எதை இண்டிகேட் பண்ணுது, இட்ஸ் another rotating கிளாக் வைஸ் டைரக்ஷன் கிடையாது, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். கிளாக் வைஸ் தானே ப்ளஸில் இருக்கும். ஓகேவா? அந்த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் அந்த காயில் வந்து ரொட்டேட் ஆகி அந்த காயில் வழியாக நம்மளுக்கு என்ன ஆகுது, ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால ஒரு இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு நெகட்டிவ் சைன்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ விஆர்ஒய் இஸ் ஈக்குவல் டு வி அட் அன் ஆங்கிள் ஆஃப் வந்து 0 டிகிரி அண்ட் விஒய்பை இஸ் ஈக்குவல் டு வி அட் அன் ஆங்கிள் ஆஃப் வந்து மைனஸ் 120 டிகிரி வோல்ட். ஸோ இந்த வோல்டேஜோட யூனிட்ஸ் வந்து வோல்ட், கேபிட்டல் வி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபார் ஃபேஸ் கரண்ட். ஃபேஸ் கரண்ட்டுக்கு என்னப்பா எக்ஸ்பிரஷன், ரெண்டு ஃபேஸ் கடையில், அது ரெண்டு லைனுக்கு இடையில, அது ரெண்டு ஃபேஸ் கடையில் உள்ள ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டுக்கு பேர் தான் என்னது, ஃபேஸ் கரண்ட். இப்போ ஐஆர்ஒய் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், நார்மல் ஆட்ஸ் பிறகு ஓம்ஸ் லா. வாட்ஸ் த ஃபார்முலா ஃபார் வோல்டேஜ், V is equal to I into R. அதுலேருந்து நம்ம I எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதலாம், I is equal to V divided by R. Vனா என்னப்பா, வோல்டேஜ். Rனா என்னப்பா, ரெசிஸ்டன்ஸ் இன் ஓம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கரண்ட் வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். பட் அந்த லோடில் என்ன இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் பல இம்பிடன்ஸ் இருக்கும். ஸோ அப்படியே நான் என்ன பண்ணுறேன், ரெசிஸ்டன்ஸை ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். இம்பிடன்ஸ் நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம், கேபிட்டல் Z. ஓகே, ஸோ அதான் இங்கே எழுதியிருக்காங்க, IRY is equal to VRY divided by ZRY. ஸோ VRY என்னது, R ஃபேஸ்க்கும் Y ஃபேஸ்க்கும் இடையில உள்ள வோல்டேஜ். அது என்னப்பா அங்கே இருக்குது, V at an angle of 0 டிகிரி divided by ZRY. ZRY என்ன பார்த்தோம், R ஃபேஸ்க்கும் Y ஃபேஸ்க்கும் இடையில உள்ள இம்பிடன்ஸ் வேல்யூ. தட் இஸ் நத்திங் பட் என்னது, ஃபர்ஸ்ட் இம்பிடன்ஸ் வேல்யூ. அதனால் அது நம்மளோட சிம்பிளி ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸ்க்காக நான் என்ன பண்ணுறேன், அதை டினோஷன்ஸ் ஃபார் ஒன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ், டினோஷன் ஃபார் 2 அப்படின்னா செகண்ட் ஃபேஸ், டினோஷன் ஃபார் 3 அப்படின்னா தேர்ட் ஃபேஸ். ஓகே, ஸோ என்ன பண்ணுறோம், V at an angle of 0 டிகிரி divided by Z1 at an angle of வந்து 1 டிகிரி. ஃபர்ஸ்ட் இம்பிடன்ஸ் வேல்யூ, அதுக்கு அக்ராஸாக உள்ள ஆங்கிள் வந்து எப்படி டினோட் பண்ணுறோம், 1 வந்து டிகிரி. நெக்ஸ்ட் IYB is equal to VYB divided by ZYB. So V at an angle of வந்து minus 120 டிகிரி divided by Z2 at an angle of வந்து 2 டிகிரி. அதே மாதிரி தேர்ட் ஃபேஸ். ஓகேவா? இப்போ லைன் கரண்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா IR, IY, IB அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? என்ன அர்த்தம், ஆர்ன்ற லைன் கண்டக்டருக்கு அக்ராஸாக உள்ள கரண்ட் வேல்யூ, ஒய்ன்ற லைன் கண்டக்டருக்கு அக்ராஸாக உள்ள கரண்ட் வேல்யூ, அண்ட் பின்ற லைன் கரண்ட்டுக்கு அக்ராஸாக உள்ள கரண்ட் வேல்யூ இஸ் ஐபி. அந்த ஐஆர்ன்றதை எப்படி கண்டுபிடினா, ஃப்ரம் த கனெக்ஷன் டயக்ராம் ஐஆரில் என்னென்னலாம் கனெக்ட் ஆகிருக்குப்போ அந்த ஆறுன்றது வயர் வழியாக ஆறு கனெக்ட் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் என்னவாயிருக்காங்க, பின்ற ஃபேஸும் அதில் கனெக்ட் ஆகிருக்கு ஃபார் டெல்டா கனெக்ஷன்ஸ். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஐஆர் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஐஆர்ஒய் இந்த இதுக்கு அக்ராஸாக உள்ள கரண்ட் வேல்யூலேருந்து ஐபிஆர் பிக்கும் ஆருக்கும் இடையில உள்ள கரண்ட் வேல்யூ நான் சப்ராக்ட் பண்ணேன்னா ஃபைனலி வி கேன் கெட் தி ஆன்சர் ஃபார் ஐஆர். அதே மாதிரி என்ன பண்ணுறோம், ஐஒய் கால்குலேட் பண்ணுறோம். ஐஒய்னா ஒயில் என்னென்னலாம் கனெக்ட் ஆயிருக்கு, ஆரும் கனெக்ட் ஆயிருக்கு, பியும் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ என்ன பண்ணுறேன், ஐஒய்பி மைனஸ் ஐபிஒய் சப்ராக்ட் பண்ணனா என்ன ஆச்சோம், ஐஒய் கிடச்சிரும். அதே மாதிரி ஐபி கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணணும், பியில் என்னென்னலாம் கனெக்ட் ஆயிருக்குப்பா, ஆறுன்ற லைன் கண்டக்டரும் கனெக்ட் ஆயிருக்கு, ஒய்ன்ற லைன் கண்டக்டரும் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ என்ன பண்ணுறோம், ஐபிஓ மைனஸ் ஐஒய்பி, இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணணும். ஃபைனலி we can get the answer is IB. Okay, so next we are going to discuss about the topic is unbalanced star connector load. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், unbalanced delta connector லோடாக இருந்துச்சு அப்படின்னா ஃபேஸ் கரண்ட்டும் லைன் கரண்ட்டும் எப்படி இருக்குன்னு நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அன்பேலன்ஸ்ட் ஸ்டார் கனெக்டட் வந்து லோட். ஸ்டார்னா என்னப்பா எப்படி இருக்கும், ஒய் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா, அதான் ஒய் கனெக்ஷன், WYER ஸ்டார் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டயக்ராம் 5.18 ஒரு அன்பேலன்ஸ்டு ஸ்டார் கனெக்டட் லோடுக்கு பேலன்ஸ்டு 3 phase 4 wire சப்ளை கொடுக்கப்பட்டுள்ளது. 3 phase 4 wire சப்ளைனா இப்போ 3 phase ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ், பி ஃபேஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு ஃபேஸோட நெக்ஸ்ட் இன்னொரு எண்டு இருக்கு இல்லையா, ரெண்டு ஒரு வைண்டிங்க்கும் 2 டெர்மினல்ஸ் இருக்கும், ஸ்டார்டிங் எண்ட் அண்ட் ஃபினிஷிங் எண்ட் இருக்கும். அந்த ஃபினிஷிங் எண்ட் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு லைன் கண்டக்டரோட நான் கனெக்ட் பண்ணிடுவேன். பட் அதோட காமன் பாயிண்ட் இருக்கு இல்லையா, காமன் பாயிண்ட் என்னப்பா, நியூட்ரல். அந்த நியூட்ரல் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதே நான் என்ன பண்ணுறேன், காமன் எல்லாத்தையோட கிரவுண்ட் பண்ணி விடும் போது அது என்ன சிஸ்டம் ஆகிடும்,
3 phase 4 wire system மாறிடும் ஓகேவா. ஸோ பேலன்ஸ்டு ஒரு 3 phase 4 wire system நான் என்ன பண்ணுறேன், அன்பேலன்ஸ்டு ஸ்டோர் கனெக்டர் லோடோட நான் என்ன பண்ணுறேன், கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி கனெக்ட் பண்ணும்போது இது லோடின் எனது ஸ்டார்டிங் பாயிண்டை சப்ளையினுடைய நியூட்ரலுடன் எனது இணைக்கப்பட்டது ஓகேவா. லோடோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை சப்ளையோட எனது நியூட்ரல் பாயிண்டோட என்ன பண்ணும், கனெக்ட் பண்ணும் ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதனால் லோடு ஃபேஸ் வோல்டேஜ் வந்து சப்ளை ஃபேஸ் வோல்டேஜுக்கு சமமாகவும் ஆனால் ஒவ்வொரு ஃபேஸிலும் உள்ள கரண்ட்டும் மாறுபட்டு கொண்டே இருக்கும் ஓகேவா. இப்போ ஃபேஸ் வோல்டேஜும் சப்ளை வோல்டேஜும் ஈக்குவலாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் என்ன இருக்கும், அந்த ஃபேஸில் உள்ள கரண்ட் ஆனது ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் அக்ராஸ் உள்ள கரண்ட் வேல்யூ வந்து டிவியேட் ஆகிட்டு. இதுதான் வந்து டெல்டா கனெக்டடுக்கும் ஸ்டார் கனெக்டடுக்கும் உள்ள டீவியேஷன்ஸ் ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், திஸ் இஸ் தி அன்பேலன்ஸ்டு வந்து ஸ்டோர் கனெக்டட் வந்து லோடு. இது வந்து 3 phase 3 wire. 3 phase 3 wire ஆரும் ஒய் பி மட்டும்தான் இருக்கும். 3 phase 4 wire இந்த நியூட்ரல் வயர் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் வந்து 3 phase 4 wire சப்ளை சிஸ்டம். திஸ் இஸ் நத்திங் பட் அந்த 3 phase 3 wire ஸ்டார் கனெக்டட் வந்து லோடு ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபேஸ் வோல்டேஜ் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அந்த ஆர்ஒய்பின்ற ஃபேஸை வந்து நான் என்ன பண்ணுறேன், ரெஃபரன்ஸ் ஃபேஸாக எடுத்துக்கிறேன் ஓகே. So VRY is equal to V at an angle of 0 degree and VYN is equal to V at an angle of minus 120. RN, YN it's a common point. It's a neutral is another common point. Okay. So VRN is equal to V at an angle of 0 degree and VYN is equal to V at an angle of minus 120 degree. VBN is equal to V at an angle of minus 240 degree. Okay, Papa. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஃபேஸ் கரண்ட் அண்ட் லைன் கரண்ட்ஸ் எல்லாமே என்னவாக இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஐஆர் அப்படின்ற கரண்ட் ஐனா என்னது வி பை இசட் ஓகே. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், 3 phase 4 wire சப்ளை சிஸ்டம் எடுத்துக்கிறனால நியூட்ரல் பாயிண்டோட கனெக்ட் பண்ணுறோம். ஸோ ஐஆர் ஈக்குவல் டு விஆர்என் டிவைடட் பை இசட்ஆர்என். விஆர்என்னா உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் தெரியும், வி அட் ஆங்கிள் ஆஃப் 0 டிகிரி டிவைடட் பை இசட்ஆர்என் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆர் ஃபேஸ்க்கும் நியூட்ரல் பாயிண்ட்டுக்கும் இடையில உள்ள இம்பிடன்ஸோட வேல்யூஸ் நத்திங் பட் என்னது இசட்ஆர்என். இப்போ அந்த இசட்ஆர்என்னோட வேல்யூ என்னது இசட்ஆர் அட் அன் ஆங்கிள் ஆஃப் pi1 டிகிரி. ZYN அப்படின்னா ZY at an angle of pi2 degree. ZBN அப்படின்னா என்ன அர்த்தம், ZB at an angle of pi3 டிகிரி. இதான் வந்து IR, IY and IB ஓகே. நீங்கள் லாஸ்ட் இங்கே வந்து ஐபின்னு மாற்றணும்ப்பா, கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருக்குது, மாற்றிக்கோங்க ஓகே. ஸோ ஐபி இஸ் ஈக்குவல் டு VBN divided by ZBN is equal to V at an angle of minus 240 degree divided by ZB at an angle of pi3 degree okay. So the current through the neutral current IN is the vector sum of all the 3 line currents. அப்போ நியூட்ரல் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, என்ன பண்ணலாம், ஒவ்வொரு லைன் வழியாக ஃப்ளோ, இப்போ ஆர்ன்ற லைன் கண்டக்டர் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் ப்ளஸ் பி ஒய்ன்ற லைன் கண்டக்டர் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் ப்ளஸ் பின்ற லைன் கண்டக்டர் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய, ஸோ இது எல்லாத்தோட வெக்டார் சம் ஆஃப் ஆல் த 3 phase லைன் கரண்ட் இஸ் வில் பி ஈக்குவல் டு தி நியூட்ரல் கரண்ட் ஓகேவா. இப்போ என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னா 3 phase 3 wire சிஸ்டமாக எடுத்துக்கிறோம் ஓகேவா. 3 phase 3 wire ஸ்டார் கனெக்டரோட இணைப்பு முறை கொடுக்கப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட நெட்வொர்க்கை பின்வரும் முறைகளில் தீர்வு காணலாம் ஓகேவா. 3 phase 4 wire சிஸ்டம்னா ஈஸியாக நம்ம எக்ஸ்பிரஷன் நியூட்ரல் பாயிண்ட், நியூட்ரல்னா எல்லாமே நல்லிஃபை ஆகிடும். பட் 3 phase 3 wire சிஸ்டம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சர்க்யூட்டை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு வாட் ஆர் த 2 methods are available. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் the equivalent delta method. செகண்ட் மெத்தட் இஸ் மெஷ் மெத்தட். ஈக்குவலன்ட் டெல்டா மெத்தட்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா, இம்முறையில் அன்பேலன்ஸ்டு ஸ்டார் கனெக்டட் லோடை அதற்கு சமமான டெல்டா கனெக்டட் லோடாக ஸ்டார் டெல்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் முறையில் மாற்றலாம். ஒரு அன்பேலன்ஸ்டு ஸ்டார் கனெக்டட் லோடை ஒரு அன்பேலன்ஸ்டு டெல்டா கனெக்டட் லோடை நம்ம மாற்றணும் அப்படின்னா என்ன மெத்தட் அங்கே யூஸ் பண்ணுவோம், ஸ்டார் டெல்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் ஓகேவா. இதை நம்ம லாஸ்ட்டு செகண்ட் யூனிட்டில் நம்ம பார்த்தோம், ஸ்டார் டெல்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்ன, ஸ்டார்லேருந்து எப்படி டெல்டா மாற்றுறது, டெல்டாலேருந்து எப்படி ஸ்டார் கனெக்ஷனுக்காக மாற்றுறது அப்படின்னு ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் 4 மெஷ் மெத்தட். மெஷ் மெத்தட்னா என்ன அப்படின்னா, இம்முறையில் 2 மெஷ் கரண்ட்டை செலக்ட் செய்து பின்வருமாறு மெஷ் ஈக்குவேஷன்ஸ்களை எழுத வேண்டும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் 2 மெஷ் கரண்ட் இருக்குது. அந்த 2 மெஷ் கரண்ட்டையும் பை யூசிங் த மெஷ் ஈக்குவேஷன்ஸ் மெத்தட் we can solve the மெஷ் ஈக்குவேஷன்ஸ் okay. We can write the மெஷ் ஈக்குவேஷன்ஸ். ERY is equal to I1 into ZR1 plus I1 into ZR plus ZY அடுத்து மைனஸ் IZ into R1 IZ into R1 ஓகே. ஒரு நிமிஷம்
ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா 3 phase 3 wire ஸ்டார் கனெக்டட் வந்து லோடு ஓகேவா? இப்போ ஈக்குவலன்ட் டெல்டா மெத்தடில் எப்படி பண்ண போகிற முறையில் அன்பேலன்ஸ்டு ஸ்டார் கனெக்டட் லோடை அதுக்கு சமமான டெல்டா கனெக்டட் லோடாக மாற்றுறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம்? ஸ்டார் டெல்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு ஸ்டார் சிஸ்டம் கொடுத்து அதை டெல்டாவை மாற்றுறது எப்படி, ஒரு டெல்டா சிஸ்டம் கொடுத்து அதை எப்படி ஸ்டார் கனெக்டடாக மாற்றுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதில் தான் என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், 2 லூப் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த லூப்புக்கு பை யூசிங் மெஷ் ஈக்குவேஷன்ஸ் மெத்தட் மூலமாக நான் என்ன பண்ணுறேன், ஒரு லூப் ஈக்குவேஷன்ஸ் எழுதி அந்த லூப் ஈக்குவேஷன்ஸை ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் கொண்டு வந்து அந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன்ஸை எப்படி சால்வ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி அந்த லூப் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ டிட்டர்மைன் பண்ணுறதுன்றதான் நம்ம ஃபஸ்ட்டு யூனிட்டில் பார்த்தோம் ஓகேவா? ஸோ அதான் இங்கே இருக்குது. மெஸ் மெத்தடில் இம்முறையில் 2 மெஸ் கரண்ட்டை செலக்ட் செய்து பின்வருமாறு மெஸ் ஈக்குவேஷன்ஸ்க்காக எழுத வேண்டும். ஃபஸ்ட்டு லூப் எடுத்துக்கிறேன், இதான் இங்கே எழுதியிருக்காங்க. திஸ் இஸ் 1 for வந்து ஃபர்ஸ்ட் லூப் I1, திஸ் இஸ் 1 for செகண்ட் லூப் I2 ஓகே. ஸோ இந்த ஃபஸ்ட்டு லூப் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் அதை எப்படி எழுதலாம் லூப் ஈக்குவேஷன்ஸில் அப்படின்னா ERY ஈக்குவல் டு ஈனா என்னப்பா வோல்டேஜ், வோல்டேஜ்னு என்ன இருக்கும், கரண்ட்டையும் இம்பிடன்ஸையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஃபைனலி we can get the answer 4 வந்து ERY. ஸோ ERY ஈக்குவல் டு இந்த வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் I1 இன்டூ இதுக்கு அக்ராஸாக உள்ள இம்பிடன்சஸ் என்னென்ன நம்பர், 2 இம்பிடன்சஸ் கனெக்டட் என்னது ஆர் ஃபேஸ் ZR ப்ளஸ் ZY ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது, இந்த I2ன்ற கரண்ட் அதில் என்ன வழியாக ஃப்ளோ ஆகுது, ZYன்ற அது வந்து இம்பிடன்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ தட் இஸ் த ஈக்குவேஷன் நம்பர் வந்து 1. செகண்ட் ஈக்குவேஷன்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னா EYB ஈக்குவல் டு இதில் வந்து செகண்ட் லூப் வந்து என்னது நெகட்டிவ் டைரக்ஷன்ஸில் கனெக்ட் ஆகுது. ஸோ மைனஸ் என்னது I1 இன்ட்டு ZY ப்ளஸ் I2 இன்ட்டு ZY ப்ளஸ் என்னது ZB தட் இஸ் த ஈக்குவேஷன் நம்பர் வந்து 2. ஸோ 2 ஈக்குவேஷன்ஸில் இருந்தும் I1 மற்றும் I2ஓட வேல்யூவை கண்டுபிடித்து IR, IY மற்றும் IBகளின் மதிப்புகளை கண்டுபிடிக்க வேண்டும். ஸோ IR ஈக்குவல் டு I1 அண்ட் IB ஈக்குவல் டு மைனஸ் I2 ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா voltages and currents in balanced delta connections ஓகே. ஒரு பேலன்ஸ்டு டெல்டா கனெக்ஷன் சிஸ்டமில் எப்படி வோல்டேஜ் கரண்ட் எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஓகேவாப்பா. ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா அன்பேலன்ஸ்டு லோடுனா என்ன, பேலன்ஸ்டு லோடுனா என்ன. ஃபஸ்ட்டு பேலன்ஸ்டு லோடுனா என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஃபேஸில் உள்ள இம்பிடன்ஸோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா அடுத்த ஃபேஸில் உள்ள இம்பிடன்ஸ் வேல்யூக்கும் ஈக்குவலாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் அந்த இம்பிடன்ஸ்க்கு அக்ராஸ் உள்ள ஆங்கிளும் என்னவாக இருக்கும்னா ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் என்னது பேலன்ஸ்டு லோட். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அன்பேலன்ஸ்டு லோட். அன்பேலன்ஸ்டு லோட்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் அக்ராஸாக உள்ள இம்பிடன்ஸோட வேல்யூவானது இன்னொரு ஃபேஸ்க்கு அக்ராஸாக உள்ள இம்பிடன்ஸ் வேல்யூக்கு அன்ஈக்குவலாக இருந்துச்சு. இப்போ லோட் இம்பிடன்ஸோட வேல்யூ அன்ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அட் சேம் டைம் அதோட அக்ராஸ் உள்ள ஆங்கிளும் என்னவாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ தட் இஸ் நத்திங் பட் என்னது அன்பேலன்ஸ்டு என்னது லோடு ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஒன் 4 என்னது அன்பேலன்ஸ்டு என்னது டெல்டா கனெக்டட் என்னது லோடு ஓகே. அன்பேலன்ஸ்டு டெல்டா கனெக்டட் லோட்னா என்ன அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதோடைய பர்ஃபார்மன்ஸை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணி அந்த டெல்டா கனெக்டட் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய லைன் கரண்ட்ஸ் அண்ட் ஃபேஸ் கரண்ட்ஸ் வேல்யூ எப்படி டிட்டர்மைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஓகேவா. ஒரு அன்பேலன்ஸ்டு டெல்டா கனெக்டட் லோடை எப்படி பேலன்ஸ்டாக மாற்றணும் அப்படின்னா ஒரு பேலன்ஸ்டு 3 phase சப்ளை நான் கொடுக்கும்போது அதில் எந்த விதமான சேஞ்சஸுமே இருக்காது. ஏன்னா அந்த அன்பேலன்ஸ் லோடானது சப்ளையை பொறுத்து என்னவா இருக்காது, டிஃபர் ஆகாது, வேரி ஆகாது ஓகே. ஸோ அதனால் என்ன பண்ண ஃபார் டெல்டா கனெக்ஷன் சிஸ்டம் லைன் வோல்டேஜும் ஃபேஸ் வோல்டேஜும் என்னவா இருக்கும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் VRY நான் என்ன பண்ணுறேன் ரெஃபரன்ஸ் ஃபேஸாக எடுத்துக்கிட்டு இந்த எக்ஸ்பிரஷனை எழுதுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன் VRY ஈக்குவல் டு V at an angle of வந்து 0 degree ஓகே. தட் இஸ் நத்திங் பட் என்னது ஆர் ஃபேஸ்க்கும் ஒய் ஃபேஸ்க்கும் இடையில உள்ள ஆங்கிள் தட் இஸ் நத்திங் பட் என்னன்னா திஸ் இஸ் நத்திங் பட் ஆர் ஃபேஸ், திஸ் இஸ் த ஒய் ஃபேஸ், ரெண்டு ஃபேஸ்க்கும் இடையில உள்ள angle is 0 degree. So the first phase. Second one is VYB. VYB means another Y phase and B phase. இந்த ரெண்டு ஃபேஸுக்கு இடையில உள்ள ஆங்கிள் சொன்னது மைனஸ். ஏன்னா 3 phase சிஸ்டம் என்ன பண்ணுற ஒரு ஃபேஸ்க்கு இடையில உள்ள என்ன இருக்குன்னா ஒரு ஃபேஸ் இன்னொரு ஃபேஸும் எவ்வளோ டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இருக்கும் 120 degree டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இருக்கும். ஸோ என்னது V at an angle of வந்து minus 120 degree and VBR VU and B phase को R phase को இடையில உள்ள voltage is equal to V at an angle of வந்து minus 240 degree இருந்து volt ஓகேவாப்பா. இல்லை நம்ம phase current சொல்ல போகிறோம். phase current calculate பண்ணதுக்கு என்ன ஃபார்முலா IR by is equal to VRY divided by ZRY. So VRY என்ன V voltage at across தினது R phase को I phase को இடையில உள்ள voltage. So V at an angle of வந்து 0 degree divided by Z1 at an angle of வந்து pi 1 degree. IYB னா என்ன அப்படின்னா V at an angle of minus 120 degree divided by Z2 at an angle of வந்து pi 2 degree.
and IB was equal to V at an angle of minus 240 degree divided by Z2 at an angle of வந்து pi 3 degree. So இதான் வந்து line currents value. Line current என்னது I suffix R. I suffix R phase என்ற line conductor across உள்ள current value. And IY அப்படின்னா என்னது Y என்ற line conductor across உள்ள current value. B என்றது என்ன அப்படின்னா B என்ற line conductor across உள்ள current value. So IR is equal to IRY minus IBR and IY is equal to IYB minus IRY and IB is equal to IBR minus another IYB. Okay, so this is nothing but an unbalanced store connected and the load. இப்போ ஒரு unbalanced delta connected loadக்கு எப்படி வந்து phase current line currentலாம் calculate பண்ணுறது தெரிஞ்சு unbalanced star connected load இருந்துச்சு அப்படின்னா this is the circuit connection diagram for வந்து unbalanced star connected load இல்லை நான் என்ன பண்ண ஸ்டாரில் நியூட்ரல் வயர் ஸோ this is nothing but அந்த 3 phase 4 wire system அப்படி இருக்கிறப்ப எனக்கு என்ன expression IR is equal to VRN divided by ZRN is equal to V at an angle of 0 degree divided by ZR at an angle of pi 1 degree. I mean IY is equal to VYN divided by ZYN. So V at an angle of minus 120 degree divided by ZY at an angle of pi 2 degree. I mean IY is equal to VBN divided by ZBN. VBN and P phase को neutral point करेला उल्ला voltage divided by ZBN அப்படின்னா B phase को neutral point கरेला उल्ला voltage equal to V at an angle of minus 240 degree divided by ZB at an angle of pi 3 degree. So this is the another 3 phase 4 wire system. This is the 3 phase 3 wire system ஆந்துச்சு அப்படின்னா என்னென்ன மெத்தட் ரெண்டு மெத்தட் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் சால்வ் பண்ணலாம் ஈக்குவல் டெல்டா மெத்தட் அது என்னன்னா ஸ்டார்லேருந்து எப்படி டெல்டா மெத்தட் டெல்டாலேருந்து ஸ்டார் கனெக்ஷனாக மாற்றுறதுன்றது நம்ம யூனிட் 3ல பார்த்துருக்கோம் ஓகேவா இப்போ மெஷ் மெத்தடில் எப்படின்னா மெஷ் ஈக்குவேஷன்ஸ் எழுதி ரெண்டு லூப் இருக்குது அப்படின்னா ரெண்டு லூப்புக்கு அக்ராஸ் உள்ள லூப் ஈக்குவேஷன்ஸ் எழுதி அதுலேருந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம் கொண்டு வந்து அதுக்கு அக்ராஸ் உள்ள கரண்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணுறது என்னது மெஷ் மெத்தட் ஓகேவா ஸோ இதில் வந்து ரெண்டு லூப் இருக்குது ஃபர்ஸ்ட் லூப் இது வந்து செகண்ட் லூப் ஃபர்ஸ்ட் லூப்புக்கு அக்ராஸ் உள்ள கரண்ட் எவ்வளோன்னு பார்க்கணும் செகண்ட் லூப்புக்கு அக்ராஸ் உள்ள கரண்ட் எவ்வளோன்னு பார்த்துட்டு அந்த வேல்யூ நம்ம என்ன பண்ண போகிறோம் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதி சொல்யூஷன் சால்வ் பண்ணுறது பார்க்க போகிறோம் இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வோல்டேஜுக்கு கரண்டின் பேலன்ஸ்டு டெல்டா கனெக்ட் ஒரு சிஸ்டம் வந்து பேலன்ஸ்டாக இருக்குது அது டெல்டா கனெக்ஷன்ஸில் இருக்கும்போது அதுக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் கரண்ட் எப்படி இருக்குன்றதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் நடத்தினது எல்லாத்தையும் நல்லா கோ த்ரூ பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பான முறையில் என்கிட்ட கேளுங்க ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்